இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஒரே கலையபரமும் கூத்தும் கொடுமையுமாக தான் இந்த கதை போயிட்டுருக்கு. இந்த கதையை பற்றி நம்ம நிறைய புலம்பிட்டோம். ஏன்னா புலம்புற மாதிரி தான் அந்த கதையில் பல விஷயங்கள் இருக்குது. திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா கோதையை முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்தினது, முதல்ல காமிச்சது எப்படி அப்படின்னா நியாயம் தவறாத, நீதி தவறாத, சரி அப்படின்னா சரிங்கிறதுக்காக நிற்கிற, அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் உதவி செய்கிற ஒரு ஆளாக தான் அவங்களை காமிச்சாங்க. அதனால தான் தன்னுடைய சொந்த மகனே தப்பு பண்ணிட்டாரு. அவர் தொழில் போட்டி கூட இல்லை, பதவி போட்டியில் தன்னுடைய மருமகனை கத்தியால் குத்திட்டாருன்னும் போது மகன் பண்ணியிருப்பாரா பண்ணலையான்னு சந்தேகம் கூட பண்ணல. இருக்கிற எல்லா ப்ரூஃபையும் வச்சு பார்த்துட்டு அப்போதைக்கு இருந்த அவைலபிள் ப்ரூஃபை வச்சு நீ தான் அதை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தமிழை துரத்தி விட்டது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு அடிக்க வச்சு அவமானப்படுத்த விட்டு வீட்டை விட்டு துரத்துனாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணாங்க மகனுக்கே. ஆனால் அதுக்கு பிறகு அந்த கேரக்டரை எப்படி ஒரு படுமோசமாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இவங்க தான் அம்மா தான் சாரி அந்த இவரே சரியில்லை, அந்த மருமகன் தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்காரு, அந்த மருமகனும் ஃபேமிலியும் சேர்ந்து சொத்தை பறிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய மகனை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. மருமகளோட வயிற்று இருக்க கருவை கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட்ரிக்கு கிட்டத்தட்ட ஃபேக்ட்ரியே தீப்பிடிச்சு எரிய வச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயத்தையும் பண்ணதுக்கப்புறமும் அந்த அர்ஜுனை வெளில கூட்டுறதுக்கு எல்லா உதவியும் பண்ணது யார் அப்படின்னா கோதை தான் பண்ணது. கோதை ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாயரை வச்சோ அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அர்ஜுனை வெளில காப்பாற்றி கூட்டுறது, அர்ஜுன் மேலே எந்த போலீஸ் கேஸும் வராமல் பார்த்துக்கிறது இருந்தாங்க. ஏமா உன் பையனுக்கே நியாயமாக நேர்மையாக நடந்தியாமா, இப்போ எப்படிமா அவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னா நமக்கு ஒன்றும் புரியல. இதில் ஆரம்பத்தில் எப்படி காமிச்சாங்க, சரஸ்வதி ஒரு ஹெட் மாஸ்டரோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு படிப்பு வரலன்னா எதையோ கதையில் காமிச்சாங்க. இப்போ அந்த குடும்பத்தையே காணும். தன்னுடைய பொண்ணு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கொலை கேஸில். அப்பயும் ஃபேமிலியில் யாருமே வந்த மாதிரி காமிக்கல. அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இதில் இப்போ பார்த்திங்கன்னா அர்ஜுன் இந்த தடவையும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா ஏற்கனவே பரம கண்ணாடி எனக்கு வாங்கி கொடுப்பா, கண்ணாடி அங்கே உடஞ்சி விழுந்துருச்சுன்னு சொன்ன பொழுதே அவர் யோசிக்கிற மாதிரி காமிச்சாங்க. இப்போ ஆளெல்லாம் கூப்பிட்டு தமிழ் அங்கே கிளம்பி போலீஸெல்லாம் கூப்பிட்டு போக, போலீஸ்காரங்களும் பார்த்திங்கன்னா இவரோட மனைவி தான் மெயின் சஸ்பெக்டாக உள்ளே இருக்காங்க. ஆனால் இவரையும் கூட கூப்பிட்டு போகிறாங்க, வாப்பா அப்படின்னு கூட கூப்பிட்டு போய் அங்கே போய் விசாரிக்கும் பொழுது எதையாச்சும் சமாளித்து அர்ஜுன் இப்போதைக்கு அனுப்பி வைக்க போகிறாரு. ஆனாலும் இவங்களுக்கு சந்தேகம் இருக்க போகுது. கண்ணில் புது கண்ணாடி போட்டிருக்கான், ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதனால இவங்க தனியாக வேறு என்ன ஆங்கிளில் இதை ப்ரூவ் பண்ண வைக்க முடியும், அடியாட்கள் யார் சேர்ந்ததை கொண்டா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒருவேளை மேக்னா சாகலை, மேக்னா இன்னமும் கோமால தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு கதை ஆங்கிள் வரப்போதானோ அந்த ஆங்கிள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த தடவையாச்சும் தமிழை ஹீரோவாக மாற்றி தமிழ் ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸே இல்லைப்பா இது வேறு வழி, எங்கிட்ட பார்த்தாலும் உங்கள் இப்போ ஒய்ஃபுக்கு மேலே மட்டும்தான் இது இருக்குது, அவங்க முடி இருந்துச்சு, அவங்க டிஎன்ஏ இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஆனால் கத்தியில் அவங்க கைரேகை இருந்துச்சு, எங்களால் எதுவும் பண்ண முடியலன்னு கையை விரிச்ச பொழுது ஒவ்வொரு இடமா போய் கண்டுபிடிச்சி க்ளூவெல்லாம் வச்சு கடைசியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரூஃபோட இதை ஏற்பாடு பண்ணது அர்ஜுனை ஏற்பாடு பண்ண வச்சது கலிவர்தன். இவங்கெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சு ப்ரூவ் பண்ணார்னா அதை வச்சு வெளில கூட்டு வர்றது. அதுக்கப்புறம் அர்ஜுனை இந்த தடவை நான் காப்பாற்ற மாட்டேன்னு கோதையம்மா முடிவு பண்ணி, அதை விட முக்கியமாக ராகினி நீ தாண்டா கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி முகத்திலே காரி துப்பி அர்ஜுனை விட்டு வெளில அவங்களும் ஒரு ப்ரூஃபை கொடுக்குறது. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கலிவர்தனும் அர்ஜுனும் பேசிகிட்டு இருக்கிற வீடியோ ரெக்கார்டிங்க ஆடியோ ரெக்கார்டிங்கை கொண்டு கொடுத்து என் புருஷன் தான் பண்ணார், நானே இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ராகினி இத்தனை நாள் தன்னுடைய குடும்பத்தை டார்ச்சர் பண்ணதுக்கு, தன்னை குடும்பத்திற்கு அவங்களை நம்பாமல் இருந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கரெக்டான ஒரு சொல்யூஷன் ராகினி மூலமாக இந்த ஒரு ஆதாரம் தமிழுக்கு கிடைக்க, தமிழ் அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி போலீஸில் ப்ரொடியூஸ் பண்ணி அதனால் அர்ஜுன் கைதானார். அதோடு அந்த சீரியலை முடித்தாலோ இல்லை சீரியலில் புதுசாக ஒரு வில்லன் வீடியோ கொண்டாலோ பரவாயில்ல, அதை விட்டுட்டு திருப்பி அர்ஜுன் தப்பிச்சிட்டாரு. இதனால சரஸ்வதிக்கு இதில் ஜெயிலில் வச்சே நாங்கள் வளகாப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவான் படத்து சீன்லாம் இங்கே வந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கே சோகமாயிடும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இதில் வேற இப்போ ஒரு மாதிரி சோகமான விஷயங்களாக காமிச்சு சரஸ்வதி அங்கே டார்ச்சர் பண்ணுறது, இன்சல்ட் பண்ணுறது, ஹியூமிலியேட் பண்ணுறதுலாம் காமிக்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன, அவமானப்படுத்துறதுலாம் காமிக்கிறத பற்றிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். தமிழ் இப்போவாச்சும் ஹீரோவாக நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், ராகினி உண்மையை கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.